Hi dears, நம்ம பத்திரிக்கை வைக்க போனோம் இல்லையா, அங்கே வந்து டிஃபன் சாப்பிட்டோம். அதோடைய கண்டினியூஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் பூரியும் மசால் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நைஸும் வந்து சூப்பராக இருந்தது. டேஸ்ட் லெவல் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக அந்த சைட் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பில் பே பண்ண போகும்போது அவங்க வந்து ஹோம்மேட் கேக் கொடுத்தாங்க. அவங்க வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, அதுவும் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு சின்ன வயசில் சாப்பிட்ட வந்து கஜூரா இருந்ததுங்க. அதுவும் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டு பார்க்கும்போதே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பழைய ஞாபகம்லாம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, திரும்பியும் காரில் உட்காந்துட்டோம் காஞ்சிபுரம் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் போகும்போதே செம்ம ஹாப்பியாக இருந்தது. ரீச் ஆகும்போது 8:30 ஆகிடுச்சு. செம்ம ஹாப்பி காஞ்சிபுரமில் ரீச் ஆகும்போது. அதுக்கப்புறம் என்னங்க, பத்திரிக்கை வைக்க அங்கே வீடு இருக்குது பக்கத்துலேயே. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து போகும்போதே கிளைமேட்லாம் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. அங்கே போயிட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். எல்லோரும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி இன்வைட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஹாப்பியாக இருந்தது. பாப்பா ஒன்று இருந்தது, அதுக்கிட்ட விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு அவங்களுக்கு இன்வைட் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து மழை வர மாதிரி இருந்துச்சு. அந்த ஹாப்பினஸ்லேயே வந்து என் பையன் வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்தான். அதுவும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. போகிற வழியில் தலைவலி, டீ குடிக்கிறதுக்காக தான் போகணும். அந்த டீ கடையில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா டீ வந்து சூடாக இருந்தது. அது குடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் பட்டர் பிஸ்கெட், டீ குடிச்சிட்டு சமோசாவும் சாப்பிட்டுட்டு இதோடைய பார்ட் நாளைக்கு வரும்.